Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. இந்த வீடியோல நம்ம மெட்டா ஆட்ஸோட பிட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ மெட்டா ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பிட் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பிசினஸ்க்கான அவுட்கம்ஸை மெஷர் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு டோட்டல் சேல்ஸ், கஸ்டமர்ஸ் இல்லைனா உங்களுடைய பிராண்டுக்கான ரீச் எவ்வளோ வந்திருக்கு இது எல்லாமே நீங்கள் மெஷர் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்காக மெட்டா ஆட்ஸில் ஒரு 10,000 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த 10,000 rupeesக்கு எவ்வளோ ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு மெஷர்மெண்ட்டை இந்த பிட் ஸ்ட்ராட்டஜி மூலிமா நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ மெட்டா ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் பிட்டிங் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெண்ட் பேஸ்ட், ரெண்டாவது கோல் பேஸ்ட், மூணாவது மேனுவல். ஸோ இதில் டிவிஷன்ஸ் இருக்குது. சரி வாங்க இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பெண்ட் பேஸ்ட் பிட்டிங். ஸோ இந்த பிட் ஸ்ட்ராட்டஜி நம்ம சூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய பட்ஜெட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ ரிசல்ட்ஸை கொடுக்க முடியுமோ அதை மெட்டா ஆட்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்பெண்ட் பேஸ்ட் பிட்டிங்கில் 2 டைப் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் வால்யூம், ரெண்டாவது ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இது நம்ம மேனுவலாக சூஸ் பண்ண முடியும். ஸோ ஹையஸ்ட் வால்யூமை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற பட்ஜெட்டில் மேக்ஸிமம் கன்வர்ஷன்ஸ் உங்களுடைய கேம்பெயினுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஈவெண்ட் பிளானராக இருக்கீங்க. ஸோ உங்களுடைய பிட் ஸ்ட்ராட்டஜியை ஹையஸ்ட் வால்யூம்க்கு நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற ஈவெண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ உங்களுடைய ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து உங்களுடைய ஈவெண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்றது தான் இருக்கும். இங்கே எத்தனை பேர் உங்களுடைய ஈவெண்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்றது வந்து மேட்டர் கிடையாது. ரெண்டாவது ஹையஸ்ட் வேல்யூ பிட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த பிட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ மெட்டா ஆட்ஸ் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான மேக்ஸிமம் சேல்ஸ் கிடைக்கிறதுக்கான ஆப்டிமைசேஷனை எனேபிள் பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஷாப் வச்சிருக்கீங்க, நீங்கள் நிறைய கம்ப்யூட்டர்ஸை சேல் பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுடைய மோட்டோ அப்படின்னும் போது இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய பிரைமரி ஃபோக்கஸ் என்னவா இருக்கும், நிறைய கம்ப்யூட்டர்ஸை சேல் பண்ணணும் அப்படின்றது தான் இருக்கும். ஸோ இதனால மேக்ஸிமம் கன்வர்ஷன்ஸ் உங்களுடைய சேல்ஸ்க்கு கிடைக்கிறதுக்கு மெட்டா ஆட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஹையஸ்ட் வால்யூம் அப்புறம் ஹையஸ்ட் வேல்யூக்கான டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும். அடுத்து கோல் பேஸ்ட் பிட்டிங். இந்த பிட் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் உங்களுடைய கோலை காஸ்ட் இல்லைனா வேல்யூவில் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சேல்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேம்பெயினோட கோல் ஒரு 1 lakh rupeesக்கான ஒர்த் ஆஃப் ப்ராடக்ட்ஸை நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோலை செட் பண்ணி ஆட் ரன் பண்ண முடியும். அதே மாதிரி வேல்யூவில் நீங்கள் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோலை உங்களால் செட் பண்ண முடியும். இந்த பிட் ஸ்ட்ராட்டஜியில் நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் பர் ரிசல்ட் கோல். இந்த பிட் ஸ்ட்ராட்டஜி யார் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ரீட்டைல் ஸ்டோர் வச்சிருக்கீங்க, அதில் ஒரு பெண்ணை 10 rupeesக்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க, ஆனால் அதோட ஆக்சுவல் காஸ்ட் 6 rupees அப்படின்னு வச்சுக்காங்க. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ஆட் ரன் பண்ணும்போது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ பென் சேல் ஆயிருக்கு, அதுக்கான ஆவரேஜ் ப்ராஃபிட் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இங்கே காஸ்ட் பர் ரிசல்ட்ஸ்க்கான கோல் லிமிட் வந்து கேரண்டி கிடையாது. ஸோ அதனால இது ஒரு ஆவரேஜ் அமௌண்ட்டாக தான் நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த கான்செப்டை நான் இன்னும் கிளியரா லைவாக ஒரு கேம்பெயின் ரன் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பேசிக்ஸை மட்டும் தெரிஞ்சுக்காங்க. ரெண்டாவது ROAS, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட். ஸோ இந்த பிட் ஸ்ட்ராட்டஜி மூலிமா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு அப்படின்றத மெஷர் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்காக உங்களுடைய கேம்பெயினோட பட்ஜெட் 100 rupees செட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அந்த 100 rupeesக்கு 200 rupeesக்கான பர்ச்சேஸ் நடந்திருக்கணும் அப்படின்ற ஒரு ரிட்டர்ன் கோலை செட் பண்ணி இந்த ஆடை ரன் பண்ண முடியும். ஸோ இந்த கேஸில் நீங்கள் யூ ஹவ் டு செட் ROAS கண்ட்ரோலில் 2.00 அப்படின்ற ஒரு மெஷர்மெண்ட் வேல்யூவை நீங்கள் செட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கேயும் ROAS அமௌண்ட் வந்து நாட் கேரண்டி. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் கால்குலேட் பண்ணதானே தவிர இதை செட் பண்ணால் எனக்கு இந்த அளவுக்கு ரிட்டர்ன் வந்துருமா அப்படின்னு யாராலையும் கேரண்டியாக சொல்ல முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு கோல் பேஸ்ட் பிட்டிங் அப்படின்னு என்ன சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். அடுத்து மேனுவல் பிட்டிங். ஸோ இந்த பிட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுடைய பிட்டிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷனில் நம்மளுக்கு பிட் கேப் அப்படின்ற ஒரே ஒரு ஆப்ஷனை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே மேக்ஸிமம் பிட்டை நம்மளுடைய ஆக்ஷன்ஸ்க்கு கொடுக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு கோல் பேஸ்ட்லையோ இல்லைனா ஸ்பெண்ட் பேஸ்ட்லையோ நம்ம பிட் ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணும்போது மெட்டா ஆட்ஸ் டைனமிக்காகவே உங்களுடைய காஸ்ட் இல்லைனா வேல்யூவை மாற்றிப்பாங்க. ஆனால் இங்கே மேனுவலாக செட் பண்ணுறது மூலிமா இதுக்கான கம்ப்ளீட் கண்ட்ரோலை நம்ம எடுத்துக்க முடியும். அப்புறம் இந்த மேனுவல் பிட்டிங்கில் போனோம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரிடிக்ஷன் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கன்வர்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பிட் பண்ணணும் அப்படின்ற கால்குலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி வாங்க இப்போ இந்த பிட்டிங் ஆப்ஷனை நம்ம எங்கே சூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய ஆட் அக்கௌண்ட்டில் போயிட்டு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேம்பெயின் பட்ஜெட்டை பார்த்துருந்தோம். அதுக்கு கீழே எங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேம்பெயின் பிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல எடிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ டிஃபால்ட்டாகவே இங்கே ஹையஸ்ட் வால்யூம் அப்படின்றது தான் செலக்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த இடத்துல ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹையஸ்ட் வால்யூம், காஸ்ட் பர் ரிசல்ட்ஸ் கோல், அதர் ஆப்ஷனில் நம்மளுக்கு பிட் கேப் அப்படின்ற மேனுவல் பிட்டிங்கும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் காஸ்ட் பர் ரிசல்ட்ஸ் கோல் அப்படின்றத நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ என்னோட பட்ஜெட்டில் மேக்ஸிமம் வால்யூம், அதாவது எவ்வளோ பேருக்கு இந்த ஆடை ஷோ பண்ண முடியுமோ அதை ஷோ பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் அதர் ஆப்ஷனில் பிட் கேப்பை நான் செட் பண்ணேன் அப்படின்னும் போது ஒவ்வொரு ஆட் செட் லெவல்லையும் நம்மளால பிட்டை செட் பண்ண முடியும்.
ஸோ இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் ஆட் செட்ஸ் லெவலில் கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அதுக்கான பிட் அமௌண்ட் எல்லாமே இங்கே மாடிஃபை ஆகிடும். இப்போ கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிட் கேப் அப்படின்ற பிட் ஸ்ட்ராட்டஜியில் இந்த கேம்பெயின் வந்து இருக்கு. ஸோ திரும்பவும் நீங்கள் ஹையஸ்ட் வால்யூமோ இல்லைனா காஸ்ட் பர் ரிசல்ட்ஸ் கோல்லையோ நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் திரும்பவும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ திரும்பவும் நீங்கள் கண்டினியூ அப்படின்றது கொடுங்க. இப்போ டிஃபால்ட் கேம்பெயின் செட்டிங்ஸ்குள்ளே திரும்பவும் வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பேசிக் பிட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஸோ ஃபியூச்சர் வீடியோவில் நான் கேம்பெயின் ரன் பண்ணும்போது இந்த ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் எந்த மாதிரியான கேம்பெயின் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு மெட்டா ஆட்ஸோட பிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். இன் கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.